ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் வேர்ல்ட் சேனலில் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரோஸ் மில்கை செய்கிறதுக்கு சப்ஜா சீட்ஸ், அதாவது துளசி விதைகளை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். இப்போ ரோஸ் மில்கில் சப்ஜா சீடை சேர்க்கும்போது அது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும், உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாமே நல்லா பெரிதாக வந்திருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டேன், ஆனால் நிறைய விதைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்கிற பாலில் 3 கப்பு பாலை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் ஹோம்மேட் ஜெல் கலர், இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதுக்கான லிங்க்கை நான் மேலே தரேன். அதோட இனிப்புக்காக 5 டேபிள் ஸ்பூன் சுகர், நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா பால் ஏற்கனவே நல்லா ஜில்லுன்னு இருக்குது, உங்களுக்கு இன்னும் அந்த கூலிங்னஸ் வேணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். நான் 2 ஐஸ் க்யூப்பை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த சப்ஜா விதைகள், அதாவது துளசி விதைகள்னு சொல்லுவாங்க, இதை அது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கடைகளில் விற்கிற எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம பயன்படுத்தலை, முழுக்க வீட்டிலையே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க நமக்கு கூடமே இது ரொம்ப ஆரோக்கியமும் கூட. ஏன்னா சப்ஜா விதைகளை நாம் இதில் சேர்த்துருக்கோம். சப்ஜா விதைகளில் நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக உடலுக்கு ரொம்பவே அது குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.